ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் காப்ளின் ஸ்லேயரோட எபிசோட் 5 பார்க்க போறோம். எடுத்ததும் கில்டுக்கான ப்ரொமோஷன் எக்ஸாமை பத்தி பேசிப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸை கில்டு பொண்ணு பாக்குறப்ப இந்த பொண்ணு தானே காப்ளின் ஸ்லேயரோட ஒர்க் பண்றதுன்பா. கூட இருக்க காப்ளின் ஸ்லேயரான ஒரு மாதிரி சீப்பா தான் பேசுவா. கில்டு பொண்ணு என்னன்னு கேட்கவும் அவ விட்டு தள்ளுன்பா. இதுக்கப்புறம் காப்ளின் ஸ்லேயர் அப்பவும் போல செக் பண்ணிட்டு இருக்கதை காட்டுவாங்க. மாட்டு பொண்ணு வந்துட்டு ஓகேவான்னு கேட்டா அவன் காப்ளின்ஸ் இருக்காம எந்த அறிகுறியும் இல்லைன்பா. அவ ஒன்ன பத்தி கேட்டேன். நீ வீட்டுக்கு வந்தப்பவே கொலாப்ஸ் ஆகி படுத்த வந்தான். 3 நாள் எந்திரிக்கலின்பா. அதான் 3 நாள் ரெஸ்ட் எடுத்தன்லன்பா. மாட்டு பொண்ணு 3 நாள் தான். உனக்கு அதையும் தாண்டி ப்ராப்பரா ரெஸ்ட் தேவைன்பா. அவன் அப்படியான்ட்டு ஒருத்தர் நான் என்ன நல்லா பாத்துக்கிறது இல்லைன்னு சொன்னாங்கன்பா. மாட்டு பொண்ணு ஒன்னாவான்னு கேப்பா. அவன் இல்ல வேற ஒரு அட்வென்ச்சரா இருன்பா. அவன் அப்ப மத்தவங்களோடவும் சேர்ந்து டிராவல் பண்றியான்பா. இப்போதைக்கு கொஞ்சம் நாட்கள் மட்டுமேன்பா. மாட்டு பொண்ணு அப்ப மறுபடியும் போவையான்ட்டு இவன் மத்தவங்களோடவும் பழகுறான்னு சந்தோஷப்படுவா. இந்த இடத்துல அட்வென்ச்சரஸ் அண்ட் டெய்லி லைஃப்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இந்த இடத்துல வச்சு டிச்சஸ் கிளீன் பண்ண போன அந்த அட்வென்ச்சரர் பையன் அப்புறம் அந்த பொண்ணை காட்டுவாங்க. ஒரு எலியை சமாளிக்க போய் கத்திய சொருகி அதை திரும்ப எடுக்க முடியாம இருக்கும். இன்னொரு எலி தாக்க வரப்ப கூட அந்த பொண்ணு காப்பாத்திருப்பா. காட் கிட்ட இருந்து வர வேண்டி இப்படி பண்றதெல்லாம் சூப்பர் தான்பா. அவ என்னத சூப்பர், ஒரு நாளைக்கு ஒண்ணுதான் பண்ண முடியும்பா. திடீர்னு பார்த்தா இங்க ஏகப்பட்ட பூச்சிகள் வரப்போல இருக்கும் எலிகளை சாப்பிட்றதுக்கு. ஜஸ்ட் உயிர் பொழைச்சு போனா கூட போதும்ட்டு அந்த எலி மேல சொறி இருக்கும்ல கத்தி, அதை எடுக்காம அப்படியே 2 பேரும் ஓடி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கான ரிவார்டு கூட இருந்திருக்காது. கில்டு பொண்ணெல்லாம் மூக்க பொத்திட்டு முதல்ல நீங்க போய் குளிக்கணும்னு நினைக்கிறேன்பா. இதுக்கப்புறம் 2 பேர் தனியா போய் உட்காந்து பேசுறப்ப அந்த பையன் கத்தி இல்லாம என்ன செய்யறதுன்ட்டு புலம்புவான். ஆக்சுவலா திரும்ப அந்த டிச்சுக்குள்ள வெப்பன் இல்லாம போய் மத்த சமாளிக்க முடியாம எப்படி மத்த கத்தியை எடுத்துட்டு வரதுன்ட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு பணமாவது வச்சிருக்கேன்னு கேட்டா சுத்தமா பைசா இல்லைன்ட்டு பேசாம லோன் போலாமான்பா. அவ அடே கடன் வாங்கி ஏதாவது மொத்தமா சிக்கிர போறேன்பா. அவன் அப்ப சரி ஸ்பேர் கத்தி யாராவது வச்சிருந்தா அவங்க கிட்ட கேட்டு பாக்கலான்பா. அவ யார் வச்சிருக்கா யார் தருவான்பா. இதுக்கப்புறம் மாட்டு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற காப்ளின் ஸ்லேயரை காட்டுவாங்க. ஹெல்ப் பார்த்துட்டு அடே என்ன பண்றேன்பா. அவன் கொண்டு வந்த பொருளை எடுத்து வச்சிட்டு இருக்கேன் தெரியலையான்பா. யுவர்ஃப் இந்த மாதிரி 3 நாளா நீங்க ரெஸ்ட்ல இருக்கதா சொன்னாங்க. இப்ப ஹெல்த்தியா இருக்கீங்களா, அதை பாக்குறக்கே சந்தோஷம் பாரு. இப்பதான் எதுக்கு வந்தேங்கிறதே ரிவீல் பண்ணுவாங்க. இந்த பிரீஸ்ட்க்கு வந்து சீஸ் கொடுத்துருப்பான் இல்லையா காப்ளின் ஸ்லேயர், அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். கிட்டத்தட்ட 3 நாளா சீஸ் இது சீஸ் அதுன்னு சொல்லி கூட இருக்க 2 பேர்த்த போட்டு உயிரை வாங்கியிருப்பான். காப்ளின் ஸ்லேயர் இதானு சொல்லி சீஸை கொடுத்துட்டு இதுக்கான பணத்தை கில்டுல கொடுத்துட்டு போயிருங்கன்பா. எல்ஃப் திரும்ப காப்ளின் ஸ்லேயரை கூப்பிட்டு இன்னொரு விஷயத்துல நீ எங்க கூட வந்தா நல்லா இருக்கும்பா. காப்ளின் ஸ்லேயரும் சரி யோசிச்சு பாக்குறேன்பா. ஷாமன் எப்ப பார்த்தாலும் ஏன் வேலையை ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்குற, நம்ம கூட வந்து சேர்ந்துக்கிட்டுன்னு டைரக்டா தான் கேளன்பா. எல்ஃப் பொண்ணு காண்டாகி கல்ல விட்டுலாம் அடிப்பா. மாட்டு பொண்ணு கில்ல பேசிட்டு இந்த பக்கம் வரப்ப ஸ்பேர் வெப்பனுக்காக ஈட்டி வச்சிருக்க அட்வென்ச்சரர் கிட்டையும் விச்சுக்கிட்டையும் பேசி பார்க்கலாம்னு வந்திருப்பான் அந்த பையன். அந்த அட்வென்ச்சரர் என்கிட்ட நிறைய ஸ்பேர் வெப்பன் இருக்கு, ஆனா ஒன்னால அதை பயன்படுத்த முடியாதுன்றுவான். வச்சு ஒரு வெப்பனை சரியா யூஸ் பண்ண முடியலனாலே பிரச்சனை தானன்பா. அந்த பையன் தொல்லை பண்ணியிருந்தா சாரின்ட்டு கிளம்பலான்னு பாக்குறப்ப அவ ஒரு கேண்டில் எடுத்து கொடுப்பா. எடுத்து கொடுக்குற இடம் தான் கொஞ்சம் ஆபத்தான இடமா இருக்கும். அந்த பையன் கை வைக்கலான்னு வரப்ப இது கேண்டல், நீ எதை தேடி போறியோ அதுகிட்ட நீ போறப்ப இதோட சூடு ஜாஸ்தி ஆகும், அதெல்லாம் பார்த்துதான் ஹேண்டில் பண்ணும், இதுக்கான காயின்ஸை வச்சுட்டு போன்பா. அந்த பையனும் ரொம்ப நன்றிங்கன்ட்டு வாங்கியிருப்பான். மாட்டு பொண்ணு வீட்டுக்கு போறங்கவும் காப்ளின் ஸ்லேயர் அவனோட சேதமான வெப்பன்ஸை கொண்டு போய் பிளாக் ஸ்மித் கிட்ட கொடுத்து ரிப்பேர் பண்ணணும்பா. அந்த அழி என் ஒர்க்கை நாசம் பண்றதே உனக்கு வேலையா போச்சு, அடுத்ததுனாவது கொஞ்சம் கவனமா தான் செயல்படான்பாரு. அவனா கவனமா தாங்க இருக்கன்பா. என்ன சர்க்காசம் பண்றியான்ட்டு எந்திரிச்சா அவன் எனக்கு ஸ்க்ரால்ஸும் தேவைன்பா. அதுக்கு காசு ஜாஸ்தி ஆகுனா காப்ளின் ஸ்லேயர் அதெல்லாம் பரவாயில்லைன்பா. அவர் இருந்தாலும் ரொம்பலாம் நம்பிக்கை வைக்காத, நான் கேட்டு பார்ப்பேன் கிடைச்சதுனா தான் கொடுப்பேன்பாரு. காப்ளின் ஸ்லேயர் பரவாயில்லன்ட்டு வெளியே வருவான். ஒன்னா வந்துட்டு நான் ப்ரொமோஷனல் எக்ஸாம் அட்டன் பண்ணி 10th to 9th ரேங்க் வந்துட்டேன்பா. காப்ளின் ஸ்லேயர் இன்னைக்கு நாளை என்ன எல்லாத்தையும் பாக்குறேன்னு நினைச்சிட்டு அந்த லாக்கெட்டை பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவான். ஒன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்பா. அவன் எனக்கு எதுக்குன்பா, அவ நீங்க கத்து கொடுத்த பாடம் தான். கூடவே அன்னைக்கு நாள் நீங்க என்ன காப்பாத்தலினா இத்தனை நாள் நான் எப்படி வாழ முடியும்பா. காப்ளின் ஸ்லேயர் அப்ப கூட உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செத்துட்டாங்களேன்பா. அவ இருந்தாலும் நீங்க இவ்வளவு நாள் என்ன கூடவே வச்சுக்கிட்டு இப்படி பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்ட்டு இந்த விஷயத்த கோயில்ல இருக்க மத சுப்பீரியர் கிட்ட சொல்ல போறேன்ட்டு ஓடுவா. இதுக்கப்புறம் அந்த பையன் சில்வர் ரேங்க்ல இருக்கவங்க கிட்ட போய் கத்தியை கேட்பான். அவங்களே ஸ்லகு கூட மோதி 3 போச்சு, இதுக்கப்புறமா இப்படி தொலைச்சிட்டு வந்தானா கேப்டன் தொலைச்சு போடுவாருன்பா. இந்த பையனுக்கும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்றவான், கத்தி கொடுத்துலாம். கூட இருக்க பொண்ணு அந்த பையன்கிட்ட நம்ம 2 பேரும் போஸ்லேன் தான், அவங்க சில்வர் ரேங்க் தேவையில்லாம கம்பேர் பண்ணாதீன்பா. அந்த சில்வர் ரேங்க்ல இருக்க பையன் நீங்க ஃபர்ஸ்ட் டிச்சுக்கு தானே போயிருப்பீங்கன்பா. அந்த பையனும் ஆமா இளைய கூத்த போய் அந்த கத்தி மாட்டிக்கிச்சுன்பா. ஆப்போசிட்ல 2 கையில பிடிக்கிற மாதிரியான கத்தியெல்லாம் பார்த்துட்டு இது மாதிரி கத்தியெல்லாம் எனக்கு பிடிக்கணும்னு ஆசையா இருக்குன்பா. அந்த பொண்ணு அதை தூக்க போனாலே நீ கொலாப்ஸ் ஆயிருவ, கூடவே அந்த கத்தியில வாங்க காசு வேணும் கண்ணான்பா. அந்த சில்வர் ரேங்க்ல இருக்க பொண்ணு பேசாம ஜெயண்ட் ரேட்டை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு கில்டுல ஏதாவது சிம்பிள் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கேட்டு பாருங்களேன்பா. கில்டு பொண்ணு வரப்ப காப்ளின் ஸ்லேயரை பார்த்துட்டு சந்தோஷப்படுவா. அப்ப அந்த போஸ்டிங் ரேங்க்ல இருக்க பையனும் பொண்ணும் வந்துட்டு ஜெயண்ட் ரேட்டை கொல்றதுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டா அவ அப்படியேப்பட்ட தகவல்லாம் இங்க இல்ல, நீங்க கில்டுல இருக்க அட்வென்ச்சரஸ் யார்கிட்டயாவது கேட்டாதான் ஹெல்ப் கிடைக்கும்பா. அவங்க 2 பேரும் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு கேட்கறப்ப கில்டு பொண்ணு வந்துட்டு தான் காப்ளின் ஸ்லேயர் கிட்ட போங்கன்பா. அவங்க ஆல்ரெடி அவர்கிட்ட கொஞ்சம் ரூடா பேசியிருக்கோம், அவர் உதவுவாரான்பாங்க. அவ
அதெல்லாம் பிரச்சனை இல்ல போய் கேளுங்கன்பா. அந்த பையனும் வந்துட்டு இந்த மாதிரி கத்தி மாட்டிக்கிச்சு, கையில கத்தியும் இல்ல காசும் இல்ல, அதை எப்படி மீட்கன்பா. அவன் காப்ளின் கிட்ட இருக்க ஆயுதத்தையே திருடிக்கங்கன்பா. இல்லைங்க நாங்க சண்டை போடுறது காப்ளின் எதிர்த்து இல்ல, ஒரு ஜெயண்ட் ராட்டன்பா. அப்ப கிளப் எடுத்துட்டு போங்க, அதுவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும்பா. ஆக்சுவலா ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி இருக்க கட்டையில ஊசியா இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து கிளப்னு சொல்லுவாங்க. இதே இடத்துல அப்சர்வர் இல்லைன்னு சொல்லி கில்டு பொண்ணுக்கு ஒரு நியூஸ் வரும். அவ அதுக்கான ஹெல்ப்பையும் காப்ளின் ஸ்லேயர் கிட்ட தான் கேட்பா. அவன் காப்ளின்ஸ் இல்லைன்னா கிளம்புறங்கிறப்ப நீங்க செய்யற எல்லா வேலையிலும் காப்ளின்ஸ் இருந்தே ஆகணுமான்பா. காப்ளின் ஸ்லேயரும் கேட்கற விதத்தை வச்சே ஹெல்ப் பண்றதுக்கு போயிருவான். பார்த்தா ப்ரொமோஷன் எக்ஸாமுக்கான அப்சர்வரா போடுவாங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் தடி எடுத்துட்டு அவன் ஜுவாட தேடி கிளம்பியிருப்பான். அந்த பொண்ணு கையில தான் கேண்டில் இருக்கும். கரெக்டா ஒரு டைரக்ஷன்ல போறப்ப 2 எலி இருக்கும். ஒரு ஜெயண்ட் ரேட் தாக்க வரப்ப மண்டை அடிச்சு சாவுன்பா. அதை பார்த்து இன்னொன்னு பயந்து ஓடிடும். அந்த பொண்ணு இது ஓகேவா இருக்கான்னு கேட்டா அந்த பையனும் நல்லா ஹார்டா அடிச்சா அது சாகுதுகன்பா. அப்புறம் உனக்கு இது சூட் ஆகுதுன்னு அவன் நக்கல் பண்ணவும் சரி வா போலான்ட்டு கிளம்பியிருப்பான். இதுக்கடுத்து ப்ரொமோஷனுக்கான இன்டர்வியூல ஒரு எல்ஃப் பையன் வந்து உட்காந்துருப்பான். ஆள் பார்த்தா சும்மா பந்தாவ எல்லா விஷயத்தையும் வச்சிருப்பான். ஈவன் லெதர்ல யூஸ் பண்ணிருப்பான் ட்ரெஸ்ஸுக்கலாம். அதை பத்தி கில்டு பொண்ணு விசாரிக்கிறப்ப அவன் என் ஃபேமிலி தான் பணம் அனுப்பிச்சாங்க, ப்ரமோஷன் கொடுத்தீங்கன்னா என் ஃபேமிலிக்கு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா காசு கொடுப்பேன்பா. சைட்ல இருக்க பொண்ணு எல்லாம் பொய்யை டிடெக்ட் பண்ணி சொல்லிடுவா. இதுக்கே அவன் காண்டா இருப்பான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இந்த எல்ஃப் பையன் அவன் பார்ட்டி மெம்பர்ஸோட அட்வென்ச்சருக்கு போறப்ப அவன் ஒரு சின்ன புதையல் பெட்டியை பார்த்து அவனுக்குனே வச்சிருப்பான். அதாவது கூட வந்தவங்களுக்கு ஷேர் பண்ணாம அவனே வச்சிருந்திருப்பான். இந்த விஷயத்துல பொய்யெல்லாம் கண்டுபிடிச்சிட்டானுங்களேன்ட்டு அவன் காண்டாவான். காப்ளின் ஸ்லேயர் பார்த்துட்டு நீயும் அட்வென்ச்சர் தானே, நீ கொஞ்சம் பேசான்பான். அவன் ஜஸ்ட் அப்சர்வரா வந்திருக்க, அந்த வேலையை தான் செய்வன்பான். அவன் கத்தி எடுத்து குத்தி கொள்ளான்னு நினைப்பான். ஆனா காப்ளின் ஸ்லேயர் குறுக்க வந்து மூஞ்சியை உடச்சிட்டா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு எல்லாத்துக்கும் வருத்தப்படுவீங்கடான்ட்டு காம்பியிருப்பான். கில்டு பொண்ணு எங்களுக்கு அப்பெல்லாம் தோணலின்ட்டு சிரிப்பா. அந்த பக்கம் பார்த்தா கேண்டில் சூடு ஜாஸ்தியாகும். மேல பூச்சி இருக்கதை நோட் பண்ணிட்டா அந்த பொண்ணு அந்த பக்கம் தள்ளி விட்டுருப்பான். அவ ஏன்டா அப்படி பண்ணினா கரெக்டா அந்த பக்கம் பூச்சி எல்லாம் தாக்க வரும். அது கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறப்ப தண்ணிக்குள்ள கூட குதிச்சிடலாமான்னு பிளானுக்கு வருவாங்க. அவ ஏதாவது நோய் தொத்திருச்சா என்ன பண்றதுன்பா. அப்ப சென்ட் லெஃப்ட் சைட் கூட்டிட்டு போவான். முக்காவாசி பூச்சி அந்த பக்கம் போனாலும் சிலது இந்த பக்கம் வந்துரும். கேண்டில் வாங்கி நெருப்பால அந்த பக்கம் தாக்குனாலும் அதுக்கு மேல பறக்கும். அந்த பொண்ணு மேஜிக் யூஸ் பண்ணி தாக்குவா. இதுக்கப்புறம் அவன் தான் இறங்கி அந்த கட்டையை வச்சு அடின்னு அடிச்சு பொழந்துட்டு அந்த பூச்சிக்கு வயிற்றுக்குள்ளதான் கத்தி இருக்கணும், அதனாலதான் நெருப்பு ஹீட்டா இருக்குன்ட்டு என் கத்தியை கொடுன்ட்டு அதோட வயிற்று கிளிப்பான். இதுக்கப்புறம் கில்டு பொண்ண காமிச்சாவளா தலை தொங்கி போய் படுத்திருப்பா. ஆக்சுவலா அந்த அட்வென்ச்சரஸ்ல முக்காவாசி ஆம்பளைங்க தான். எல்லாம் வாயை திறந்தாலே போய் தான் பேசுறானுங்க. கேபிட்டல்ல ஒர்க் பண்றப்பல இருந்தே அவனுக்கு என் வாயை உடைக்கணும் தான் ஆசை. நல்ல வேலை இன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றின்பா. அவன் நான் தான் எதுவும் செய்யலையன்பா. இல்ல நீங்க எங்க இல்லைன்னா கண்டிப்பா நிலைமை எனக்கு தான் ரொம்ப மோசமா இருக்குன்பா. அவனும் அப்படியான்ட்டு வேலை முடிஞ்சதான்ட்டு கிளம்பலான்னு பாப்பான். கில்டு பொண்ணு திரும்பவும் கூப்பிட்டு இன்னைக்கு நல்ல வேலை பாத்தீங்கன்னு வெக்கத்தோட சொல்லுவா. அதை கூட இருக்கலும் நோட் பண்ணுவா. அப்படியான்ட்டு நீங்களும் தான்ட்டு கிளம்பியிருப்பான். அவ ஃப்ரெண்ட் டெஸ்க்ல உங்களுக்கான காம்பன்சேஷன் கொடுப்பாங்கன்பா. கில்டு பொண்ணு நான் அவனுக்கு டிமோஷன் வேற கொடுத்துட்டேன், அதுக்காகவே அவன் காண்டாவான். அவன் பண்ண தப்ப அவன் ரியலைஸ் பண்ணி நல்லவனானா அவன் நல்ல விதமா நல்ல அட்வென்ச்சரா வாழுவான். இல்லைன்னா மோசமான ஈவிலாவான ஒரு மாதிரி லைட்டா பயத்தோட தான் இருப்பா. கூட இருக்கவே நான் நீதி தாய் சொன்னதுக்கு ஏத்தபடி நடந்துக்கிட்டேன், அதை என் கடமை இல்லையன்பா. கில்டு பொண்ணு நான் பண்ணது சரிதானு நீதி தாய்க்கு தோணுதான்னு கேட்பா. அவங்க பாரு நீதியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சரியான ஈடுபாடு இல்ல, இங்க ஈவலை பனிஷ் பண்றது மட்டுமே நீதி இல்ல, ஈவலும் இந்த உலகத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான்பா. கில்டு பொண்ணு இப்படியாப்பட்ட யோசனை செமையா இருக்கேன்பா. அவ இருந்தாலும் நான் ஸ்வாட் மேடன் அளவுக்குலாம் இல்ல, டீமன் லாட தோக்கடைச்ச கூட்டத்துல தான் இருந்தா. அவங்க எல்லா பவர்ஃபுல் சுப்ரீம் கார்டுக்குமே சர்வன்ட்ன்பா. அவங்க மேல ரொம்ப அட்மிரேஷனோட இருக்குன்ட்டு நான் மத்தவங்க போய் சொல்றாங்களே இல்லையான்னு தானே பார்த்து சொல்றேன். நானும் நிறைய வேலை செய்யணும்பா. கில்டு பொண்ணு சரி அவனுக்கான டிமோஷனுக்கான பேப்பர் ஒர்க் பாக்குறேன்பா. பொய்ய கண்டுபிடிக்கிற பொண்ணு உனக்கு அந்த ஹெல்மெட் மண்டைன பிடிச்சிருக்குதானன்பா. கில்டு பொண்ணு பிடிச்சிருந்தா என்னவான்பா. காப்ளின் ஸ்லேயர் கீழே வரப்ப ஆயுதமே இல்லாம ஆயுதத்தை மீட்டு கொண்டு வந்தவனுக்கு சியர்ஸ்ன்ட்டு அந்த பையன் கத்தியை திரும்ப எடுத்துட்டு வந்திருப்பான்ல, அவனுக்கான செலிப்ரேஷன் போகும். கில்டு பொண்ணு எல்லாரும் அந்த நடுநிலை உணர்வுக்கு ஏத்த போல இருந்தாலும் இவன் அதுல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கான், அது மட்டும் தான் மாறுபட்டு இருக்குன்பா. இந்த விஷயத்துல சரி மத்த ஒர்க் எல்லாம் போய் பார்க்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா காப்ளின் ஸ்லேயர் இங்க வந்திருப்பான். கில்டு பொண்ணு பார்த்துட்டு மிஸ்டர் காப்ளின் ஸ்லேயர் திரும்ப எதுக்கு வந்தீங்கன்பா. பார்த்தா அவன் ஒரு லெட்டர் கொண்டு வந்திருப்பான். இதுல பார்த்தா காப்ளினை கொல்றதுக்கான ரெக்வஸ்ட் தான் வந்திருக்கும். அண்ட் இது ஒன்னும் டைரக்டா ஒருத்தங்க கிட்ட இருந்து வந்திருக்காது, இதை கேரேஜ்ல தான் வச்சு அனுப்பிச்சு விட்டு இருந்திருப்பாங்க. இது அதுதானு சொல்லிட்டு அதுல இருக்க சிம்பிளை பார்க்கும் போது சீன் அப்படியே வேற பக்கம் போகும். குறிப்பா இந்த லெட்டர்ல காப்ளின் ஸ்லேயர் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த ரெக்வஸ்ட் டைரக்டா ஸ்வாட் மேடன் கிட்ட இருந்து வந்திருக்கும். பகடைகள் உருட்டுறதை காமிச்சு இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க.